பிரைஸ் தி லார்ட். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் தேவன் அதிகாலையிலே நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் என்னோடு பேசின ஒரு வசனம், ஊழியக்காரர்களை குறித்து பேசின ஒரு வசனத்தை இன்று நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 15வது வசனம் இப்படியாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எலிசாவை குறித்தும் எலிசா வேலைக்காரரை குறித்தும் தேவன் இன்றைக்கு எப்படி ஊழியக்காரர்கள் இருக்க வேண்டும், உடன் ஊழியர்களை எப்படி நடத்த வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை தேவன் இன்றைக்கு கற்றுக் கொடுத்துக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக இடத்துல ஊழிய பாதையிலே நாம் கடந்து போயிருக்கலாம், விசுவாசிகளிடத்து பேசியிருக்கலாம். அதே போல் உடன் ஊழியர்கள் நம்ம கூட இருப்பாங்க, அவர்களை நாம் எப்படி நடத்தலாம் என்கிற ஒரு காரியத்தை நாம் இன்றைக்கு 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வாக்கியங்களை நாம் கற்றுக்கொடுக்க போகிறோம். 15ஆம் வசனம், 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி இருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவரே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரையினாலும் ரதங்களினாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஆமென். இந்த 3 வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குற வார்த்தையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எலிசாவை அவன் ஒரு சின்ன ஒரு ஜெபக்கூடத்தை, அவன் ஒரு அற்புதங்களை எலியாவுக்கு அப்புறம் அபிஷேகம் பெற்று எலிசாவை நடத்தி கொண்டிருக்கிறார். அநேக இடத்துல அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறார். அந்த நாட்களில் இந்த சேனைகள், அதாவது பார்த்திங்கன்னா, தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் அதிகாலம் எழுந்த உடனே அங்கே அந்த அவருக்கு எதிர்கொண்டு வந்த அந்த அட்டாக் பண்ணக்கூடிய சேனைகளும், உலக பிரகாரமான சேனைகள், குதிரைகள், ஆட்களெல்லாம் அங்கே சூழ்ந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிற இடத்துல தேவ மனுஷனான எலிசா அவரை பார்க்கும்போது, அதாவது அங்கே உலக பிரகாரமான குதிரைகளும் ரதங்களையும் விட தேவனுடைய பரலோகத்தில் இருக்கிற அந்த அக்னியை, அந்த பரலோகத்தில் இருக்கிற அந்த ரதங்களை, அந்த பரலோக சேனைகளை அவர் காண்கிறார். ஆமென் சொல்லலாமா? அப்போது இந்த காட்சியை அவர் கண்டவுடன் எலிசாவுக்கு தைரியம் வந்தது. அங்கே இருக்கிற அந்த இராணுவ வீரர்கள், ரதங்கள், குதிரைகள், அதைவிட பரலோகத்திலிருந்து தேவன் எலிசாவுடைய அந்த ஒரு ஜெபத்துக்கு அவர் கொண்டு வந்த அந்த சேனைகள் அதிகம் என்று அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கு பார்த்திங்கன்னா, நம்ம எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம்? சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம்? பயப்படுறோம். எப்படி பயப்படுறோம்னா, ஐயோ நம்ம என்ன செய்வோம், நாளைக்கு அவனுக்கு பதில் சொல்லணும், இவருக்கு பதில் சொல்லணும், நம்ம நாளைக்கு உள்ள வாடகை பிரச்சனை எல்லாம் இருக்கிறது இல்லைங்களா? சொந்த வீட்டுக்காரனுக்கு ஒரு பிரச்சனை, வாடகை வீட்டுக்காரனுக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்களா? பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், இப்படிலாம் இருக்குது. ஆனால் இந்த வேதம் கற்றுக் கொடுக்கிறது, அதாவது எலிசாவுடைய ஜெபம், அவரோடு கூட தேவன் இருக்கிறார் என்கிற ஒரு ஜெபந்தான் இல்லைங்களா? அப்போது அந்த உலகத்தான் கொண்டு வருகிற அந்த கஷ்டத்தை பார்க்கலாம், தேவன் நமக்கு பரலோகத்திற்கு இருந்து கொடுக்குற அதிகம் அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா? அப்போ இன்னொரு வாக்கியம் என்ன சொல்லப்படுகிறதுனா, அவர் ஜெபிக்கிறார் சரிங்களா? அவர் எப்படி ஜெபிக்கிறார்னா, ஆண்டவரே, என்னோடு இருக்கிற அந்த உடன் ஊழியனாக இருக்கிறவர் இல்லைங்களா, எலிசா கூட இருக்கிற உடன் ஊழியனுடைய கண்களை நீங்கள் திறங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க எப்படி இருக்காங்கன்னா, இப்போது உடன் ஊழியர்களாக 2 பேர் இருக்கிறாங்க, மெயினாக ஒரு பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க பார்த்திங்கன்னா தனக்கு அடிமையாக, ஆண்டவருக்கெல்லாம் அடிமை இல்லை இப்போல்லாம், தனக்கு அடிமையாக கடைசி வரைக்கும் அவங்க அப்படியே இருந்தே அவங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே எலிசா என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே, இவனுக்கும் நான் பார்த்த மாதிரி அந்த பரலோக பார்வையை இவருக்கு கொடுங்க அப்படின்னா
எலிசாவுக்கு வந்து தேவன்கிட்ட அவர் ஜெபிக்கிறார், உடன் ஊழியருக்கும் அந்த பார்வையை காண்பீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த வசனம் சொல்லுது பாருங்கள். அதாவது ஐயோ ஆண்டவரே நம்ம என்ன செய்வோம்னு சொல்கிறார். அதற்கு அவன் பயப்படாதே, அவளோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. எப்படி வேதம் சொல்லிக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு தூதன் வந்து 1,85,000 பேரை வதம் பண்ணுவான். ஒரு தூதன் போதும். பரலோகத்தில் அநேக தூதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு தூதனை இந்த இடத்துல இறக்குனாருன்னா அங்கே எத்தனை பேர்த்த சங்கரிப்பான்? 1,85,000 பேரை சங்கரிப்பான்னு சொல்லி நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அப்போது எலிசா பார்த்திங்கன்னா இன்னொரு ஜெபத்தை எடுக்கிறாரு. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாகவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலன்னு சொல்கிறாரு. அப்போது என்ன சொல்கிறேன்னா, அவன் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறானா, இல்லை அபிஷேகம் பெற்றிருக்கிறானா, இல்லை அவன் எப்படிப்பட்ட பாவி, அவன் என்னதை பாவம் செஞ்சான், முற்பதங்கள் பாவம் என்ன, அதெல்லாம் தேவனுடைய அறியலை. இந்த தேவ மனுஷன் வார்த்தை உடனே விண்ணப்பம் பண்ணுறார். அந்த வார்த்தை உடனே கர்த்தர் அதை கேட்டு அவன் கண்களை திறக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ இன்றைக்கி அநேக குறை சொல்லுவாங்க. எப்படின்னா, உனக்கு அபிஷேகம் இல்லை, நீ ஊழியம் செய்ய முடியாது, அப்படி பண்ண முடியாது, இது செய்ய முடியாது, நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லியிருக்கிற இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரங்களை மத்தியில் அன்றைக்கு எலிசா என்ன செஞ்சுருக்காருன்னா, தன்னோடு இருக்கிறவனும் அந்த பரலோக காட்சியை பார்க்க வேண்டும் என்று விருப்பப்பட்டார் இல்லைங்களா? அப்போ அப்படி அவர் ஜெபிச்ச உடனே அவன் கண்கள் திறக்கப்பட்டன, பார்க்கும்படி செய்யும் என்றால் எலிசா உடனே வார்த்தையை அப்படியே அவர்களுக்கு அதாவது அவன் கண்களை பார்க்கும்படிக்கு திறந்தரல வேண்டும். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு ஜெபம் பண்ணுறாரு பாருங்கள். அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி இன்னொரு விண்ணப்பம் பண்ணுறாரு. அந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றார். எலிசாவுடன் வார்த்தையின்படியே அவர்கள் கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார் அப்படின்னு சொல்லி உடனே அவர்களுக்குள்ள ஒரு கண்மலக்கம், அதாவது எலிசாவை அந்த இடத்த அழிக்க வருகிற அந்த இடத்துல பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஜெபக்கூட்டம் நடத்துகிறோம், ஒரு ஆலை நடத்துகிறோம். அந்த இடத்துல இந்த தேசத்தில் அநேக சக்திகள் இருக்குது, எதிர் சக்திகள் இருக்குது. அவங்க நிறைய இடத்துல பார்க்குறோம், சபைக்குள்ளே போய் சேரை உடைக்கிறது அது உடைக்கிறது செய்கிறாங்க. ஏன் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அன்றைக்கு எலிசா ஜெபிச்ச உடனே அந்த இடத்த ஒன்றுமே சொல்ல, அவங்களுக்குள்ளே ஒரு கலகம் உண்டாக்கி அவங்க திரும்பி போயிட்டாங்க. அவங்கள விட்டுண்டு இறந்து போனார்கள்லாம் வேதத்தில் சொல்லுது. ஆனால் இன்றைக்கே அது நடக்க மாட்டேங்குதுன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஊழியரை சார்ந்த உடன் ஊழியர்கள், அந்த விசுவாசிகள், அந்த குடும்பங்கள்லாம் என்ன இல்லைங்க, அவங்களுக்குள்ள ஒரு மனம் இல்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. அன்னைக்கு எலிசா கண்ட அந்த காட்சியை தன்னோடு இருக்கிற வேலைக்காரனும் காண வேண்டும் என்று தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணின எலிசா அந்த கண்மைக்கு அது உண்டு பண்ணி 2வது ஜெபத்தை எடுக்கிறாரு. அப்புறம் 3வது ஜெபம் பாருங்கள். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணம் அல்ல, என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். அல்லேலூயா. இந்த நாட்களில் கூட தேவன் அவர் சமாரியாவில் வந்தபோது எலிசா, கர்த்தாவே இவர்களை பார்க்கும்படி இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றார். பார்க்கும்படி கர்த்தர் அவர் கண்களை திறந்தபோது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். அதற்கு அவன், நீர் வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ, இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவரிடத்தில் போகும்படிக்கு அப்பமும் தண்ணீர் அவளுக்கு கொண்டு வையும் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஊழியக்காரங்க அன்றைக்கி எலிசா அப்படி இருந்திருக்கிறார். பார்த்திங்கன்னா, இப்படிப்பட்ட ஊழியத்தை இவர் செய்திருந்தார். அவர்கள் அந்த ராஜாவிடத்தில் இவர்களை வெட்டி போடலாமான்னு சொல்லி கேட்ட உடனேவே, ஆனால் அங்கே என்ன சொல்கிறார், நீ அப்படி செய்யாத, இவ்வளோ அப்பமும் தண்ணியை குடித்து அவர்களுடைய எஜமானத்தை அவர் போகட்டும்னு சொல்லி அவர் அனுப்பி வைக்கிற இன்றைக்கு அப்படிப்பட்ட காலங்கள், அந்த காலத்தில் அவர் செய்த ஊழியங்கள், அதனால தான் இன்றைக்கி மிராக்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது. இறந்து போன விதவியின் மகனை அவன் பிழைக்க வைத்தான் இல்லைங்களா? அங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் இருந்தது. அவர்கள் வாழ்வு அவருடைய ஆயுசு காலம் முடிகிற வரைக்கும் அவர்கள் இடத்துல அந்த அப்பம் தண்ணியும் எண்ணெயும் குறையாமல் இருந்தது. காரணம் என்னென்னா, தேவ மனுஷன் அப்படி வாழ்ந்து பழக வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு உடன் ஊழியர்கள் பார்க்கக்கூடாது, செய்யக்கூடாது, நம்ம தான் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த வார்த்தை மூலமாக தேவனோடு பேசினார். இதில் தவறுகள் இருந்தால் தேவன் ஆவியானவர் அதை சரி செய்யும்படியாக மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.
இன்றைக்கு நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் நீதியுமுள்ள நல்ல தகப்பனே, அருமையான கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த நாட்களில் கூட எலிசாவை குறித்தும் எலிசா அவருடைய ஊழியக்காரனை குறித்து நீங்கள் பேசின வார்த்தை நல்ல உகந்ததாக தேவன் ஆவியானவர் பேசினார். இன்றைக்கு கர்த்தாவே, இந்த ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்யும்படியாக கிருபை பாராட்டுங்க. ஜெபத்தை கேட்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.